வெல்கம் டு DSR சாரீஸ். நம்மளோட கலம்காரி ஃபேக்டரி சேல்ல எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு எனக்கே நல்லா தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த சாரியை நம்ம DSRல போட்டதில்லை அப்படின்னாலும் ஆன்லைன்ல இதுதான் ரொம்ப ட்ரெண்டு. அண்ட் நம்ம கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கேட்கறது சம்மருக்கு எனக்கு கோட்டா கலம்காரி சாரி வேணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப அழகான கோட்டா நெட் கலம்காரி தான் நான் இப்போ ட்ரே பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோவா இல்லாமல் கோட்டா நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. பட் கலம்காரியை பற்றியும் கோட்டா கலம்காரி பற்றியும் கண்டிப்பாக மெயினாக அதோட வாஷ் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். கோட்டா நெட் அப்படிங்கிறது ஏன் அந்த பேர் வருதுன்னா, கோட்டா வியூஸ் நிறைய பேருக்கு தெரியும். கோர்ஸ் அதாவது கேப்பாக நெட் மாதிரி வியூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் இந்த கலம்காரி காலஹஸ்தி பிரிண்ட்டோ இல்லை வேறு எந்த ஃப்ளோரல் பிரிண்ட் எலிஃபண்ட் பிரிண்ட்டாக இருந்தாலும் அந்த நெட் கிளாத்துக்கு மேலே தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. நார்மல் கலம்காரி சாரி இந்த மாதிரி ஒரு திக் காட்டனில் கலம்காரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஊற வைக்கலாம், வாஷ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா கொடுக்குற டை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதில் கிளாத் இருக்குது. ஆனால் நம்ம கோட்டா நெட்டில் பார்த்தீங்கன்னா அது நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு யானுக்கு நடுவுலையும் கேப் இருக்குது. ஸோ அவங்க பூசுகிற ஃபுல் டையும் அந்த கேப்பில் போய் ஃபில் ஆகிடும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த கேப்பில் யான் அப்சர்வ் பண்ண டை வெளியில் வராது. பட் கேப்பில் இருக்கிற டை கண்டிப்பாக ப்ளீட் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம், சாரீஸில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கலர் ப்ளீட் அண்ட் கலர் ஃபேடிங். கலர் ப்ளீட் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸஸாக இருக்கிற கலர் வெளியில் வரும். ஆனால் சாரியோட லுக்கோ அந்த டார்க்னஸோ கொஞ்சம் கூட குறையாது. அதுதான் எக்ஸஸ் கலர் ப்ளீட். அது வந்து டிஃபெக்ட் கிடையாது, பேஸ்ட் ஆன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது ஒரு சில சாரீஸில் நடக்கும். கலர் ஃபேட் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது நம்ம துவைச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே போயிடும். பிளாக்காக இருக்கிறது கிரேயாக இருக்கும், மெரூனாக இருக்கிறது ஒரு சாண்டில் கலரில் இல்லை பேபி பிங்க் கலரில் இருக்கும். அந்த இஷ்யூஸ் கோட்டா நெட்டில் வராது. இருந்தாலும் கோட்டா நெட்டோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, மைல்டு ஷாம்பு வாஷ், ஷேடோ ட்ரையிங், இல்லை ட்ரை க்ளீன் பண்ணுறீங்கன்னா இன்னும் சூப்பர். ஆனால் மைல்டு ஷாம்பு வாஷ் பண்ணலாம், ஷேடோ ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த சாரீ வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு அங்கேயே அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து இந்த சாரீ கண்டிப்பாக கட்டணும்னு. ஸோ கட்டுறோமே, ஃபுல் டே கட்டிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். நான் வாஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். சாஃப்டாக இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்டார்ச்டு ஃபினிஷில் தான் வரும். அதே ஸ்டிஃப்னஸ் வேணும்னா நீங்கள் மைல்டு ஸ்டார்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து வீவர் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் கட்டியிருக்கேன், நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வாங்குவீங்க. பட் அந்த மெட்டீரியலோட டெக்ஸ்சர் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன, அதோட மெயின்டெனன்ஸ் என்னன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சாயம் நிறைய வெளியில் வருது அண்ட் வந்து நெட்டு மாதிரி இருக்குன்னு. பேரே கோட்டா நெட்டு தான். ஆனால் இந்த ப்ராடக்டோட வேல்யூ தெரிஞ்சவங்க அப்படியே எத்தனை டிசைன் 1000 டிசைன் பிரிண்ட் பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஒன்று வாங்குவாங்க. ஏன்னா கட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் அண்ட் நேச்சுரல் ட்ரைஸ் அண்ட் நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, சிந்தட்டிக் கட்னா வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறவங்க, அண்ட் சம்மருக்குன்னு இல்லை எல்லா சீசன்லேயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தி பெஸ்ட் ஆப்ஷன் கோட்டா நெட். அதனால தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, ரீட்டைல் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, வைரல் ஹிட்டாக இப்போ போயிட்டுருக்கிற சாரி நம்பர் 1 சாரி கோட்டா நெட் கலம்காரி. அதில் நான் நிறைய டிசைன்ஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.